இயக்கம் யாரை முன்னிறுத்தது என்றால், இந்த நாட்டை சூறையாட வந்த, இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த, இந்த நாட்டின் பெண்கள் கற்பை சூறையாடிய முகலாய பேரரசுகளை பெருமைப்படுத்தினார்கள். இந்திய பேரரசுகள் யாரை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. நம்முடைய மாணவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதையெல்லாம் தான் இப்பொழுது முதல் 2 ஆண்டு காலம் இந்த தேசத்தில் இருக்கின்ற தீவிரவாதம் ஒழிக்க கடுமையாக பாடுபட்டார். 2004 முதல் 2014 வரை இந்த தேசத்தில் தீவிரவாதம் தலை தூக்கி இருந்தது. இந்த நாட்டின் பொருளாதார தலைநகரமான மும்பையில் மிகப்பெரிய வெடிகுண்டு வெடிப்பு. அப்பொழுதெல்லாம் அத்துணை இந்தியர்களும் தலை குனிந்தார்கள். பாகிஸ்தான் தலை நிமிர்ந்து நடந்தார். அதற்கு சால்சாப்பு, அந்த குற்றவாளியை தூக்கிலே போடக்கூடாது என்பதற்கு ஒரு 10 பேர் இங்கே. இதெல்லாம் தினம் தினம் வெடிகுண்டு. இதெல்லாம் 2004 முதல் 2014 வரை. இதை சரி செய்வதற்கே அவருக்கு 3 ஆண்டுகள் ஆயிற்று. அதற்கு பிறகு காங்கிரஸ் வாங்கிய கடன், காங்கிரஸ் செய்த நிதி பிரச்சனைகள், நிர்வாக திறமையின் காரணமாக பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு, குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்கள் மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர், மிசோரம் இது போன்ற மாகாணங்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டு, நம்முடைய எல்லைப் பகுதியில் சீனாக்காரன் உள்ளே வந்து விட்டார்.